ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் அபிமான சூரிய ஏரிஸ் பேசுகிறேன். வணக்கம் யோகா, சாந்தம் அபிமான சூரிய ஏரிஸ் பேசுகிறேன். சூரியகிராஃபி சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் ஒன்று போட போகிறோம். நமக்குன்னு ஒரு புது ஸ்டூடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டூடியோலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ரூம் தான். ஸ்டுடியோக்கு தேவையான பொருள்லாம் இந்த ரூமுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். தேங்காய் திருவி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி. பயமா அது கடிச்சிடாத. வாடா வாடா கிட்ட வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரீனுக்கான அந்த ஸ்டாண்டு தான் வச்சிருக்கிறேன். லெட்ஸ் அன்பாக்ஸ். ரெடியா திரு? அதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கலர் தான் மங்கி இருக்கு. ஓகே. ஓ, ஆச்சரியமான சவுண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த துணி காய்கறதுக்கு அம்மா பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன போறோம். ஏசி போட்டா நல்லா இருக்கும். நாங்கள் எப்படிதான் இந்த இடத்துல வீடியோ எடுக்க போறோம் தெரியல. It's a stand by the way. அட்ஜஸ்ட்மெண்ட் செட் ஆகுதா? கீழே லாக் ஆகுதா? கீழே லாக் ஆகுதான்னு பாரு. சரி ஓகே. ஆனா ஸ்டாண்ட் ஸ்டிஃபா நிக்குது. பக்கா ஸ்ட்ராங்கா இருக்குடா. அது அட்ஜஸ்ட்மெண்டா? இது அட்ஜஸ்ட். ஏய் என்னடா இவ்வளோ ஹைட்டா இருக்கு? மொட்டை மாடல சாங்க பாட்டு பாடலாம் போல. ஆக்சுவலி ஸ்கிரீன் எத்தனை அடி தெரியுமா? இது 9 அடி. இது ஸ்கிரீன் ஸ்டாண்டா இல்ல என்னது? மைக் ஸ்கிரீன். நீ நினைக்கிற மாதிரி கேமரா ஸ்டாண்ட் இல்ல, இது மைக் ஸ்டாண்ட் நினைச்சேன்டா. ஸ்கிரீன் ஸ்டாண்ட். நான் சொன்னல பேக்ரவுண்ட். நான் துணிக்கயிறு காய போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம சொறி வச்சுப்போன்னு நினைச்சேன், கெட்டி வைப்போன்னு நினைச்சேன். இது ஆடுது இல்ல. வேற ஏதாவது இருக்கா பாக்ஸ்ல? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். ஓடு ஒஞ்சர போதுடா. ஏய் அப்படி பார்த்தா இது இன்னும் பெருசா வரும்டா. ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதான் இது ஸ்டுடியோ செட்டப் ஆச்சே. அப்படி பார்த்தா மொட்டை மாடல கூட வைக்கலாம். இது ஃபோன் வருது. இல்ல ஸ்கிரீன் இடிக்குமே. வெளில கொண்டு போயிடலாம். பாஸ் பண்ணு. 5 minutes later. ஓகே நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் சைஸ். ஏய் மேல போச்சுடா அங்க. இல்ல அவ்வளவுதான். அது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அளவு பார்க்குறோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணல. அடுத்த வீடியோ எடுக்கும்போது நமக்கு தேவைப்படுறதுக்காக அளவு பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஓ மை காட், செல்ம ஸ்டிக்கோட 2 மடங்கு அதிகமாக இருக்கு. வேறு எந்த பக்கம் ஃபோன் இருக்கு? ஃபோன் இங்கே இருக்கா?
வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஓ ஏய் இது லாஸ்டா இது. தூரமாக வச்சுட்டு தூரமாக இருக்குது. அப்படியே கேமரா ஆஃப் பண்ணு. இப்போ சொல்லு. முடிச்சாச்சு. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு லைட்டு தான் ஒரு பஞ்சம், அதனால் நம்ம முதல்ல இந்த ப்ராடக்ட் போயிடலாம். கமான். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது பண்ணி. தனித்தனியா இல்லை ஹாலோ ஒரு உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஹாலோ தான், இதுவும் ஹாலோ தான். மெயின் ப்ராடக்ட் இது ரெண்டு தான். ஓப்பன் பண்ண ஸ்டாண்டு தானே அது ஃபஸ்ட்டு. ஒன்று ஸ்டாண்டு, இன்னொன்று ரிங்காக இருக்கும். ஆனால் இங்கே வைக்க முடியாது. ஏன் சிவாப்பு லைட் எரியாது இங்கே. இப்போ தான் ஞாபகம் வருது, ப்ளக் பாயிண்ட் வேணும்ல. சரி என்ன ஒரு புத்திசாலித்தனம். லேப்டாப் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லேப்டாப் இருந்தால் இந்த பேக் சைடில் இருக்குது இந்த இது. ஓ என்னடா பேக் சைடில் இருக்கு? சகாசமாதேஸ் ஏதாவது பார்த்தியா? தலையில் பண்ணியிருக்கேன். அதுவும் அப்படி தான் இருந்துச்சோ? இல்லை இப்போ தான் ஞாபகம் வருது. அது சரியா மூட்ல இல்லை. இது நம்ம பிசி செட்டப் கூட பண்ணிடலாம் போலடா ஹீரோ. பிசிக்கு பின்னாடி இதை வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிசிக்கு டேபிள் வச்சு RGB போட்டு பயங்கரமாக பண்ணணும்னு இருக்கேன். நீ வேற இல்லடா, அதுவும் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா என் பிளாக் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. வீதுடா என்னோட ஒரு சொட்டு வேறு ஒரு சொட்டு சப்ஸ்கிரைபர்ரா. சரி இது சார் அந்த ரீல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆமா மூஞ்ச காட்டுவானே. வேற யூஎஸ்பி போட்டு இதுக்கு தான் அந்த லேப்டாப் வேணும். வெயில் காலம் ஆரம்பிச்சது ராத்திரி நேரத்துலையும் புழுங்குதுடா. இதான் ஃபோன் வைக்கிற இடம், அப்புறம் இதை லாக் பண்ணுறதுக்கான இடம். லாக் பண்ணுறது இது ஆடுதா? இப்படி வச்சு லாக் பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ரிங் லைட் ரெடி. இதை மவுண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். மவுண்ட் பண்ணிட்டா ஓகே தான். லைட்டு செட்டப்பு என்ன ஒரு விஷயம், பேட்ரி போடல, யூஎஸ்பி கனெக்ஷன் தேவைப்படுது. இந்த மொட்டை மாடியில் நான் எங்கே கொண்டு போய் நான் சார்ஜ் போடுவேன்? ஸோ நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போயிடலாம் இதை. பட் அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுறோமா? அது
போடலான்றியா வேணாம்டா. சும்மா கொஞ்ச நேரம் இருக்கு. நம்ம டெஸ்டிங் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதான் நம்ம ஆரம்பிச்சு. இதான் நம்ம ஸ்க்ரீனு, பேக் ஸ்க்ரீனு. அப்படியே துணிமே போத்துற மாதிரி இருக்குமா? ஏய் திரு, பார்த்தா அது உள்ள இது இருக்கும். அப்போ நம்ம கைட்டி மாற்றணும்டா திருப்பி. சரி போடு. அங்கே புட்டுக்காம இருந்தால் சரி நினச்சேன். வர ஒன்று பிரச்சனை. ஜஸ்ட் இவ்வளோதானா? ஓகே ஓகேடா, ஸ்க்ரீன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க மக்களே, ஜஸ்ட்டில் தான் நிற்கிது. இனிமே இதுதான். இது ஆக்சுவலி அவுட்டோரில் வச்சுருக்கேன். அடுத்தது நான் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ண போகிறேன். வீட்டுக்குள்ளே முடி வளர்க்குது, முடியும் தான், சின்னதாக வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஐட்டுக்கு தான் கஷ்டம் தான். ஷோர் நம்ம பிசி பக்கத்தில் தான் பண்ணோம். ஸ்க்ரீன் அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடு. ஏய் சத்தியமாக உன் மூஞ்சே தெரில, நீ என்னத்த பண்ணுறீங்க? சரி எப்படி அடுத்த இதில் பார்த்துக்கலாம். கட்டு The next day. இப்போது அடுத்த நாள் ஆக்சுவலி லைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் மைக்கு. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட்னா இதுதான். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் பண்ணுறேன். சீலை பிடிக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ண தேங்காய் கீரையை விட இது நல்லா இருக்குதா? லோகோ பார்த்துங்க. வெளியிலேயே லோகோ இருக்கு. இதோட விலை மட்டுமே 2000 ரூபாடா. மற்றதெல்லாம் கூட 1000 ரூபா, 300 ரூபா, 200 ரூபான்னு ஓடிச்சு. இதுதான் விலை அதிகம் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். ஓ அல்டிமேட்ல இதுக்கு வந்து ஃபில்ட்ரு. நம்ம வாய்ஸ் என்ன மாதிரி பண்ணாலும் இதை வச்சு பேசினா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது மைக்கில் இன்னும் சூப்பராக தெரியும். இது வந்து ஹோல்டரு, மைக்கோட ஹோல்டரு. மேனுவல் கொடுத்துருக்காங்களா? மேனுவல் மாதிரி இல்லையே, இமிடியேஷன் கார்டு மாதிரி இருக்குது. மேனுவல் தான். இன்ஸ்டாலேஷன் கைடு விண்டோஸ் 7, 8, 10 விஸ்டா எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சவுண்டு ப்ராப்பர்ட்டிஸு ஓகே, மேலே செட்டப் பண்ணி முடிச்சுடுவோம். இது டேர்ம்ஸ் வாரண்டி ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இதுடா. இல்லை இது வந்து சுருக்கு பையில் இருக்கிறது தான் மைக்கு. இதை முதல்ல முடிச்சிடலாம். ஸ்டாண்டுனா அது சாதா ஸ்டாண்டு இல்லை, இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சூப்பராக இருக்குதா. இது வந்து கிளாம்ப்பு. இந்த கிளாம்பை தான் நம்ம அந்த டேபிளில் செட் பண்ண போகிறோம். இது அதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்பி கேபிள். இந்த ஹோட்டல் இருக்குதா நம்மக்கிட்ட? பிசி பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்ல, இல்லைன்னா அது தனியாக வாங்கணும்டா. இது பார்க்கலாம். ஓகே, இல்லை ஏய், இது ஃபோனில் கூட செட் பண்ணலாம் போகுதுடா. இல்லை இது மைக் வருது. ரைட்டு, நான் பயந்துட்டு ஒரு செகண்ட் இதுக்கு தனியாக ஹோல்டர் ஆகணும்ன்ட்டு. இது வந்து மைக்குக்கு, இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு. ஸோ இது வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதில் யூஸ் பண்ணலாம். ஃபோனில் பண்ணலாமா? ஃபோனில் பண்ணலாம்ல? ஃபோனில் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஏன்னா சிஸ்டம் இதுக்குன்னு தனியாக லேப்டாப் எடுத்துகிட்டு வெளில சுற்றணும். சரி ஓகே. சூர்யா பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா
ஒன்று ஒன்றா செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாம்பு செட் பண்ணிடலாமா இல்லை இதில் கிளாம்பு செட் பண்ணி அதில் செட் பண்ணலாமா? கிளாம்ப் வச்சிரு. அப்படிங்க இல்லாட்டி இதை செட் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சேன்னா, ஏன்னா கிளாம்போட சைஸு இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஓகே, மைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மைக்கு செட் பண்ணுறோம். ஐ திங்க் திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட் வீடியோவில் சொன்னேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாம் என்ன போடுறது, என்ன போட்டு போகிறேன். Split from this side. Remove the sticker before use. So first use பண்ணும்போது ஃபீச்சர் பண்ணலாம். சரி ஃபிட் பண்ணு. மூளை அப்பப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்த்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. minutes later. ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பெல்லாம் நான் வந்து செட் பண்ணுறதுக்கு இவன் தேவைப்பட்டால் அதனால தான் கேமரா ஆஃப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, பட்டு கிளாம்பை ஜஸ்ட் இதில் அடித்தேன். அப்புறம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி இதில் மாட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆர் விஷ். ஓகே, நம்மக்கிட்ட பிசி பில்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதை பற்றிலாம் வீடியோ போடல, ரெக்கார்ட் பண்ணல. அந்த ஆசையில் நம்ம பட்டு சொல்லிட்டோம். அண்ட் இந்த மைக்கு இதோட சேர்த்து இதில் அட்டாச் பண்ணிடுவோம். அப்புறம் கூட அந்த ரிங் லைட்டு அதையும் செட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? A few moments later. லைட்டும் வச்சாச்சு. இப்போ அதை அங்கே கொண்டு வர கேமரா பேக் சைடில் அதோ அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதனால் நமக்கு ஆடாது, அசையாது. இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்த்து ஜன்னலை முதல்ல ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணுமே. ஜன்னலை கதவை சாப்பிடணும்னு சொல்லுவோம். பெட்டர் பசிக்குதுங்களா? பச்சை 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 நம்ம இடம். ஏன் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெடிச்சிருக்கிச்சுரா அது. ஓ ஷிட். அதுல பிரைட்னஸ் கம்மி பண்ணு. அதுல பிரைட்னஸ் கம்மி பண்ணு. ஓகே ஓகே ஓகே, பக்கா பக்கா. என்ன கலர் வருது? ஆஹா, ஒளி ஓட்டம் தெரியுதுடா வாழ்க்கையில. ஏன் எடு இப்போ அங்க இருந்து எடு. ஐ மீன் பேச மாட்டாத. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இட்ஸ் கிளியர் ப்ரோ. ஓகே, எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மைக்கை செட் பண்ணியாச்சு, லைட்டை செட் பண்ணியாச்சு. சிஸ்டமில் முதல்ல கனெக்ட் பண்ணிடுவோமா?
பேக்ரவுண்ட் சத்தம் மட்டும் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோயே 100 out of 100. பேக்ரவுண்ட் செட்டிங்கும் பண்ணிடணும். ஒயரை பின்னாடிக்கா கூட்டு போ. ஒயரை பின்னாடிக்கா எடுத்துருப்போம். இல்லைடா, இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஈஸி ஆன் பண்ணு. வெயிட் பண்ணு. இப்போ ஆன் பண்ணு. ஓகே, சேரை வாங்கணும்டா. அடுத்தது டேபிள் வாங்கணும். டேபிள் வாங்கணும். ஓகே, ரெக்கார்டிங் எப்படி ஆன் பண்ணணும் சொல்லி மேனுவலில் போட்டிருக்காங்களே. ஸ்க்ரீன் எடுத்துட்டு இல்லையா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே இல்லை, இதுலவே பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் இன்புட் டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சா? அவுட்புட் டிவைஸ்க்கு வேற என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சவுண்ட்ஸ் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் இருக்கு. playback recording ஹலோ போடுறது. இங்க வர தெரியுதா? தெரியுது. சரி, ரெக்கார்டிங் எங்கடா போய் இருக்கணும்? அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓகே, செக். ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா வீடியோ போடுறதுக்கு? சும்மா பேசு ஜாலியா. இப்பதான் அப்டேட்ஸ். ஹலோ, நான் தான் உங்கள் அபிமான சூரிய பேசுகிறேன். சூரிய சேனல்லேருந்து வணக்கம், நன்றி. பக்காடா. பேக்ரவுண்ட் சுத்தமாக கேட்கலடா. எனக்கு ஸ்க்ரீனை ரெடி பண்ணியாச்சு, மைக்கு ரெடி பண்ணியாச்சு, சிஸ்டம் ரெடி, லைட்டு ரெடி, பேக்ரவுண்ட் லைட்டு. ஸோ இதோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துருவோம். என்ன சொல்கிற? போட்டுருவோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை. கட்ரா. ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் அபிமான சூரிய பேசுகிறேன். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். இதுதான் நம்மளுடைய புது செட்டப். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸு. இத்தனை நாளாக கேமரா குவாலிட்டி சரியில்லாமல் இல்லை கிட்டி மட்டமான ஏதோ ஒரு முறையில் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி என் ஃபேஸ் நல்லா வெட்ட வெளியில் தெளிவாக இருக்குது. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அதே டைமில் நம்மளுடைய இந்த பிளாக் செட்டப்பாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.